சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அன்பென்ற பெயரில் நீ சந்தித்த ஒரு துரோகம் இன்று என் மூலமாக உனக்கு என்னவென்று விளக்கத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, பல ஏமாற்றங்களை சந்தித்த பிறகுதான் வாழ்க்கையில் சுற்றி இருக்கும் துரோகங்கள் என்னவென்று உனக்கு தெரிந்திருக்கிறது அல்லவா? அதுவும் அன்பை காட்டுகிறேன், உனக்காக இருக்கின்றேன் என்று சொல்லி இவர்கள் ஆடிய நாடகம் என்னவென்று உனக்கு நினைவிருக்கிறதா? என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா எல்லாவற்றையும் தெரிந்துதான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். உன்னைச் சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகுதான் அப்பா உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். நான் இருந்து உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள், இந்த சாயப்பா முன்னின்று உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களில் எல்லாமும் உனக்கு நடக்கும் பல தெளிவான விஷயங்களை இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் காலம் இது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு தருணம் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு வந்து விட்டது. சாயப்பா சொன்னால் அது பொய்க்காது என்ற ஒரு மனநிலை நீ புரிந்து கொள்ளும் ஒரு நிலைக்கு இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறாய். அதற்கு காரணம் என்ன? நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடந்தது தானே? நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கை அப்படியே மாற்றியது தானே? உனக்கு நடந்த எல்லா விஷயங்களும் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த சோதனைகளை நான் அறிவேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக் கொண்டதையும் நான் அறிவேன். இந்த சாயப்பா உனக்கு என்ன சொல்ல தருகிறேன் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் பொழுது, இந்த வேளையில் இனி அப்பா உனக்கு நடத்துவதை நிச்சயமாக என்னவென்று உனக்கு நான் தெளிவுபடுத்தாமல் செல்ல மாட்டேன். அன்பு என்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல தெளிவான விஷயங்களை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய பொருளாகத்தான் என் குழந்தை பார்க்கின்றாய். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக முன்னின்று என்னவென்று பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த சாயப்பா சொல்ல நினைப்பது என்ன தெரியுமா? அன்பை கொண்டு ஒருவர் உன்னிடம் பேச துடித்தாலும் அதை நம்புவது தவறு கிடையாது. ஆனால் அது ஒன்றே வாழ்க்கை என்று நினைப்பது தவறு. அது ஒன்றே இறுதி என்று நீ நினைப்பது தவறு. இதை கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் சாதித்துவிட முடியும் என்று நினைப்பது தவறு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வதற்கு காலதாமதம் ஆவதனால்தான் உன்னை சுற்றி பல விஷயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை தேடி வரும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமான சோதனைக்குள் தள்ளி கொண்டிருக்கிறது. இந்த சாயப்பா எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்ட பிறகும், ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்ட பிறகும் உனக்கு நான் நல்லதை செய்யாமல் போய்விட முடியுமா? என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை என்னவென்று தான் உணர்த்தாமல் நான் சென்றுவிட முடியுமா? உனக்கான எல்லா தேவைகளையும் தெரிந்து புரிந்து நான் செய்யக்கூடிய இந்த காலங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து விட வேண்டும் என்பதையும் முதலில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். யார் இருக்கிறார்கள், என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக உணர்ந்து விட வேண்டும். தெளிவாக எதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் ஒரு சிலரை நம்புகிறாய். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் உன் மனதிற்கு ஆறுதலை கொடுத்தவுடன், நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை என்று நீ நம்பி விடுகின்றாய். தேன் போல பேசினார்களே இன்று என்னவாயிற்று என்று பல குழப்பங்கள் உனக்குள் இருக்கிறதல்லவா? செய்கிறார்களே என்று சொல்லி கலங்குகிறாய் அல்லவா? இதே துரோகத்தை நீ அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? கேள்வி எப்பொழுதும் உனக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. நாமும் ஏதாவது தவறை செய்து விடுவோமா? அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற துரோகத்தை நம்மால் எப்பொழுது நினைத்து பார்க்க முடியவில்லை. அப்படியானால் நாமும் அவர்களுக்கு ஒரு தவறை செய்து விடலாமா என்பது போன்ற ஒரு எண்ணம் என் குழந்தைக்குள் உருவாக்குகிறது. சில குழந்தைகளின் மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? இதை நினைத்து நினைத்து நாம் வாழ்வதற்குரிய எல்லா மனநிலையும் இழந்து விடுவோம் போல் இருக்கிறது. நம்முடைய மனநிலை நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது. நாம் ஏன் வாழ வேண்டும், எதற்கு வாழ வேண்டும் என்ற பல கேள்விகளை நமக்குள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்து இவர்கள் மனதையும் வருத்தப்பட வைத்தால் மட்டும்தான் தன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் என்ற ஒரு மனநிலைக்குள் என் குழந்தை தள்ளப்படுகின்றாய். உன்னை என்ன தெரியுமா, தவறு செய்துவதற்கு இது போன்ற சூழ்நிலைகளும் இது போன்ற சூழ்ச்சிகளும் உனக்குள் இருக்கிறது என்றாலும் இதை எல்லாமும் விட்டு என் குழந்தை நிச்சயமான ஒரு நம்பிக்கையோடு அந்த தவறை செய்யாமல் தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்துவிட்டால் அது போதும்.
உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க ஒவ்வொரு நிலையிலும் நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லோருமே தன்னுடைய தேவைக்காக மட்டும்தான் இங்கு ஒருவரை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் இவர்கள் போய் நிற்பார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஒருபொழுதும் அவர்கள் வரமாட்டார்கள் என்பதுதான் உண்மை. நியாயமே இல்லாதவன் தான் அதிகமான நியாயத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பான். தன் மனதில் எந்த வகையிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவன் தான் மற்றவர்களிடம் சரியான நேரத்தை உதவியை பெற்று கொண்டிருப்பார். இது உண்மை அல்லவா? இது இந்த வாழ்க்கையின் சூழ்ச்சி அல்லவா? இதை நிச்சயமாக நீ உணர்ந்து விட வேண்டும். இதை எல்லாமும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து விட வேண்டும். நல்ல நிலையை நாம் எதிர்கொள்ளும் இந்த காலத்தின் உனக்கு நடக்கும் அத்தனை நம்பிக்கையான விஷயங்களை நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்வது போல உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நான் இருப்பது நிச்சயமாக இனி உனக்கு தெரிய வரும் என்பதை மறக்காதே. எத்தனை காலம்தான் நாம் இப்படி இருந்து கொண்டிருக்க முடியும்? எத்தனை நேரம்தான் நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நம்பிக்கை பிடித்திருக்கிறது. அந்த பிடித்தத்தை கொண்டு அவர்கள் நல்லபடியாக வாழ்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீயும் பிடித்து கொண்டு வாழக்கூடாது என்ற மனநிலையை மாற்றி வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்குள் நிச்சயமாக நீ வர வேண்டும். எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு புரிதலுக்குள் நீ வர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. உன் எண்ணம் போல உன் வாழ்க்கை உனக்கு இனிமேல் மாறும். நான் பலமுறை உனக்கு வாக்குறுதியும் கொடுத்திருக்கின்றேன். பலமுறை உனக்கு உன் வாழ்க்கையை பற்றி எடுத்துச் சொல்லியும் இருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது உன்னுடைய எண்ணங்கள் போல இனி நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே என் குழந்தை நீ சரியாகவே தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் அத்தனையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மறக்காதே. அத்தனை விஷயங்களையும் மீட்டுக் கொடுக்கும் இந்த காலத்தை நீ மறந்து விடாதே. நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம் என்று சொல்லி நீ பதறாதே. உன்னோடு நான் இருந்து விடுகின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமாக உனக்கு நான் சந்தோஷத்தை எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமான விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வர வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற நேரங்களினால் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீ தீர்வினை பெற வேண்டும் என்று யோசிப்பது போல இனி உனக்காக நான் சொல்லும் இது போன்ற நேரங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக உணர வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல நிலையில்தான் உன்னை நான் சந்தோஷமாக வைத்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் உன்னை முழு மனதோடு நல்ல மனநிறைவோடு தான் யோசிக்க வைக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன்னை தேடி வருவது என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருப்பதை விட உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா கண்டு கொண்டேன், ஒரு புதிய உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகிறது. உனக்கு இந்த உறவு கொடுத்த கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்தாக ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகிறது. நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும் மாற்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு உறவு நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் யோசித்து உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று புரிந்து நீ சரியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்களை நான் உணர்ந்து விடுவேன். நான் இருக்கும் இந்த தருணங்களை நீ புரிந்து கொள்வாய் என்பது போலத்தான் சாயப்பா சொல்லும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும். நீ எண்ணி எண்ணி கலங்கியது எல்லாம் இனி உனக்கு நல்ல விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் எந்த சூழ்நிலையும் இன்று உனக்கு மிகப்பெரிய வெற்றியை சரியாக உருவாக்கி கொடுக்க வந்திருக்கிறது. எந்த நிலையில் இருந்தும் என் குழந்தை நீ மீண்டு வரக்கூடிய ஒரு பக்குவத்தை அடைந்திருக்கிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் உன்னோடு நான் வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள சாயப்பா என்ற தெய்வம் இந்த வாழ்க்கையில் உனக்கென நிற்பதையும் உனக்கான ஒன்றை எடுத்துச் சொல்வதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி உன்னை நான் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறேன் என்பதை இனிவரும் நாட்கள் உனக்கு எடுத்துச் சொல்லும். நான் தருகின்ற புதிய உறவு இந்த வாழ்க்கையை உனக்காகவே நிச்சயமாக மீட்டு தரும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கிய இந்த பயணம், உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்நோக்கிய இந்த பயணம் இனி எப்பொழுதுமே உன்னை மீட்டெடுத்து வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வந்து எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நான் வரக்கூடிய இந்த நாட்களை நீ யோசிக்கும் இந்த தருணம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியின் உச்சமாக
இந்த வாழ்க்கையை மாற்றும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் கொடுக்கின்ற புதிய உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக உன்னை தேடி வந்து உன்னை வழிநடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. எதையுமே நாம் யோசிக்கும் இந்த காலம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதிப்படுத்தும், மிகப்பெரிய சூழ்நிலையை உனக்கு ஆச்சரியப்படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. கலங்காமல் நின்று உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எதிர்கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் முழுக்க முழுக்க நீ வாழ்ந்து காட்டி விடுவாய். அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய். ஒரு முறை ஒரு தவறு நடந்துவிட்டது என்பதற்காக எல்லா நேரமும் நம் வாழ்க்கையில் தவறுதான் நடக்கும் என்று நாம் ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. எந்த நேரத்திலும் நமக்கான வெற்றியும் உறுதியாக கிடைக்கலாம். எந்த நேரத்திலும் நாம் விரும்புகின்ற இந்த விஷயங்கள் நமக்கு சரியாக நடக்கலாம். என்னவானாலும் சரி, நான் இருக்கும் இந்த காலங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்களில் உன்னை சுற்றி வரும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக முற்றுப்புள்ளி ஒன்றை வைக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா சொல்ல நம்பிக்கைகளை நிறைவாக கொடுக்கும் என்பதை மறக்காதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.